தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே எங்கள் எல்லோருக்காகவும் என்னாலும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. அப்பா, நான் தவறு செய்தேன், உன் அன்பை உதறி சொன்னேன். நான் தொலைந்து ஓடி வந்தேன், என்னை கண் பாரும் உந்தன் பிள்ளை. பாடி வரும் பறவைகள், காடுகள் மிருகங்களும் அன்பில் மகிழ்ந்திருக்கும். நான் உன்னை தெரிந்து நொந்தேன். அப்பா, நான் தவறு உன் அன்பை உதறி சென்றேன். எட்டலைந்து மோதி வந்தேன். என்னை கண்பார் உந்தன் பிள்ளை நான். சுமங்கலில் சோர்ந்தோரே, என்னிடத்தில் வாரும் என்றீர். அந்த ஆறுதல் வார்த்தை என்னை உன்னிடத்தில் ஈர்த்ததையா. வாழ்வு தரும் வசனம் எல்லாம் ஈரென்று அறிந்த பின்னே வேறெங்கு நான் போவேன். எந்தன் புகலிடம் நீரே அப்பா. அப்பா, நான் தவறு செய்தேன். உன் அன்பை மீறி சென்றேன். எட்டலைந்து மோதி வந்தேன். என்னை கண்பார் உந்தன் பிள்ளை. என்னை கண்பாரும் உந்தன் பிள்ளை நான். தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. திருப்பலியில் தகுதியோடு பங்கேற்க நம் பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. Let us pray. O God, grant us by glorious healing remedies, we still on earth to be partakers of the things of heaven. Guide us, we pray, through this present life and bring us to that light in which you dwell. Through our Lord Jesus Christ, your Son, who lives and reigns with the Holy Spirit, one God forever and ever. Amen. கிறிஸ்துவுக்கு பின் 2024 ஆண்டு மார்ச் மாதம் 2ஆம் தேதி சென்ட் ஆஞ்சலா ஆஃப் த கிராஸ் நினைவு கூறப்படுகின்றார். இன்றைய தீம், அப்பா, நான் தவறு செய்தேன். திருப்பலி தொலைக்காட்சி நிலையத்திலும் கண்டுபடுகின்ற குடும்பங்கள், வயதானவர்கள், நோயாளிகள், குழந்தைகள், இராணுவர்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம். முதல் வாசகம் எலிசபெத் பாண்டிச்சேரி. இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமது உரிமை சொத்தாய் இருக்கும் மந்தையாகிய உம்முடைய மக்களை உமது கோலினால் மேய்த்தருளும். எகிப்து நாட்டிலிருந்து நீங்கள் புறப்பட்டு வந்த நாளில் நடந்தது போல நான் அவர்களுக்கு வியத்தகு செயல்களை காண்பிப்பேன். உமக்கு நிகரான இறைவன் யார்? எஞ்சியிருப்போரின் குற்றத்தை பொறுத்து நீர் உமது உரிமை சொத்தில் எஞ்சியிருப்போரின் தீச்செயலை மன்னிக்கின்றீர். உமக்கு நிகரானவர் யார்? அவர் தம் சினத்தில் என்றென்றும் நிலைத்திறார். ஏனெனில் அவர் பேரன்பு கூறுவதில் விருப்பமுடையவர். அவர் நம் மீது இரக்கம் காட்டுவார். நம் தீச்செயல்களை மிதித்து போடுவார்.
நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். அனிதா ஃப்ரம் துபாய். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, யூதர்கள் அரும் அடையாளங்கள் வேண்டும் என்று கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை நாடுகிறார்கள். ஆனால் நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பற்றி பறைசாற்றுகிறோம். அச்சிலுவை யூதருக்கு தடைகளாகவும் பிறர் இனத்தாருக்கு மடமையாயும் இருக்கிறது. ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அவர்களுக்கு கிறிஸ்து கடவுளின் வல்லமையும் ஞானமுமாய் இருக்கிறார். ஏனெனில் மனித ஞானத்தை விட கடவுளின் மடமை ஞானம் மிக்கது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் என்று அவரிடம் சொல்வேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உமான்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர். அப்போது அவர் அவர்களுக்கு இந்த உவமையை சொன்னார். ஒருவருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர்களுள் இளையவர் தந்தையை நோக்கி, அப்பா, சொத்தில் எனக்குரிய பங்கை தாரும் என்றார். அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்து அளித்தார். சில நாட்களுக்குள் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு தொலைநாட்டிற்கு நெடும் பயணம் மேற்கொண்டார். அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தையும் பாழாக்கினார். அனைத்தையும் அவர் செலவழித்தார். பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது அவர் வறுமையில் வாடினார். எனவே அந்நாட்டு குடிமக்களில் ஒருவரிடம் அண்டி பிழைக்கச் சென்றார். அவர் அவரை பன்றி மேய்க்க தம் வயல்களுக்கு அனுப்பினார். அவர் பன்றிகள் தின்னும் நெற்றுகளால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பினார். ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பார் இல்லை. அவர் அறிவு தெளிந்தவராய், என் தந்தையின் கூலி ஆட்களுக்கு தேவைக்கு மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே. நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன். உம்முடைய கூலி ஆட்களுள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லிக் கொண்டார். உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார். தொலையில் வந்து கொண்டிருந்த போதே அவர் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடி போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். மகனோ அவரிடம், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார். தந்தை தன் பணியாளரை நோக்கி, முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள். இவனுக்கு கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணிவியுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம். ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான். காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாடத் தொடங்கினார்கள். அப்போது மூத்த மகன் வயலில் இருந்தார். அவர் திரும்பி வீட்டை நெருங்கி வந்து கொண்டிருந்த போது, இதெல்லாம் என்ன என்று வினவினார். அவர் சினமுற்று உள்ளே போக விருப்பம் இல்லாதிருந்தார். உடனே அவருடைய தந்தை வெளியே வந்து அவரை உள்ளே வருமாறு கெஞ்சி கேட்டார். அதற்கு அவர் தந்தையிடம், பாரும், இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை போன்று உமக்கு வேலை செய்து வருகிறேன். உம் கட்டளைகளை ஒருபோதும் மீறியதில்லை. ஆயினும் என் நண்பரோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஒரு ஆட்டுக்குட்டியை கூட என்றுமே நேர் தந்ததில்லை. சொத்துக்களையாம் அழித்துவிட்ட இந்த உம் மகன் திரும்பி வந்தவுடனே இவனுக்காக கொழுத்த கன்றை அடித்திருக்கிறீரே என்றார். அதற்கு தந்தை, மகனே, நீ எப்போதும் என்னுடன் இருக்கிறாய். என்னுடையதெல்லாம் உன்னுடையதே. இப்போது நாம் மகிழ்ந்து கொண்டாடி இன்புற வேண்டும். ஏனெனில் உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான். காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான்.
என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. While he was still a long way off, his father saw him and was moved with pity. தொலையில் வந்து கொண்டிருந்த போதே அவர் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டார். இயேசுவில் அன்பான சகோதர சகோதரி, அன்பான பிள்ளைகளே, அன்பான தொலைக்காட்சி விசுவாசிகளே, ஊதாரி மைந்தன் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த ஓமையை ஊதாரி தந்தை என்று அழைக்கிறார்கள். மகன் சொத்தை அழித்தான், தந்தையின் உறவை முறித்தான், ஊதாரித்தனமாக இருந்தான். ஆகவே ஊதாரி மைந்தன் என்று இதனுடைய தலைப்பு. ஆனால் தந்தையினுடைய அன்பு ஊதாரித்தனமாக மறுபடியும் அவனுக்கு கொடுக்கப்படுவதை பார்த்து ஊதாரி தந்தை என்று இந்த விவிலிய அறிஞர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இயேசு மாக்காவியத்திலிருந்து இந்த நற்செய்திக்கு அருமையான வசனத்தை பாருங்கள். சொத்தே வந்து சொத்தை கேட்டது, சொத்து தன்னையே தத்து கொடுத்தது, தத்து பெற்றதை விற்று எடுத்தது, சித்து அடைந்ததாய் பித்து நினைத்தது. சொத்தே வந்து சொத்தை கேட்டது. அவன்தான் சொத்து, தகப்பனுடைய சொத்து அவன். அப்பா கிட்ட போய் சொத்தை எனக்கு பிரித்து கொடு, உனக்கு தான் வரப்போகுது, ஏன் அவசரம்? அதுவும் பெரிய மகன் இருக்கும் பொழுது சிறிய மகனுக்கு சொத்து பிரித்து கொடுப்பது என்பது யூத பழக்கம் அல்ல. பழக்கத்தை மீறி எனக்கு சொத்தை கொடு என்று பிடிவாதம். சொத்து தன்னையே தத்து கொடுத்தது. தன்னிடம் இருக்குது, தான் சம்பாதித்த சம்பாதியம். அப்பா சம்பாதிச்சதுன்னா யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். தாத்தா அல்லது மூதாதையர்கள் சொத்து என்றால்தான் பாகப்பிரிவினை உண்டு. அவர் சம்பாதித்த சொத்து தன்னையே தத்து கொடுத்தது, தத்து பெற்றதை விற்று எடுத்தது. கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாதான் காசனுடைய அருமை தெரியும். சுலபமாகவோ குறுக்கு வழியிலோ திருட்டு வழியிலோ புரட்டிய காசோ அதனுடைய அருமை தெரியாது. ஆகவே எல்லாத்தையும் விற்றான், அடிமாட்டு விலைக்கு விற்றான். தன்னிடம் இருக்கக்கூடிய சொத்தெல்லாம் விற்று எடுத்தது. என் கையில் நிறைய காசு, இனி நான் எப்படி இந்த உலகத்தை, என்னுடைய வாழ்வை இன்பமாக அனுபவிக்கப் போகிறேன் என்று சித்து அடைந்ததாய், இனிமேல் நான் பரந்த விரிந்த உலகத்திலே சிட்டுக்குருவியாய் பறப்பேன், சித்து அடைந்ததாய் பித்து நினைத்தது, பைத்தியக்காரன் நினைத்தான். என்ன அருமையான வார்த்தைகள்! இயேசுவா காவியம் லூக்கா 15:20 இப்படி படம் பிடித்து காட்டுகிறது. Mercy imitates God and disappoints Satan. சுருக்கமான வார்த்தைகளை பாருங்கள். இரக்கம் இறைவனை காட்டும், சாத்தானை ஏமாற்றும். இறைவனுடைய இரக்கம் என்பது எல்லோருக்கும் கொடுக்கப்படுகிறது. அது சாத்தானுக்கு ஒரு பெருத்த ஏமாற்றம். ஐயோ, இரக்கம் காட்டியவனை மன்னித்து விட்டாரே, அவன் இறைவனுடைய அருளை பெறாமல் என்னிடம் வருவான் என்று காத்து கொண்டிருந்தேன் என்று சாத்தான் ஓலமிடும். ஆனால் இறைவனுடைய இரக்கம் அதை காட்டுகிறது. The father's love makes the dead son return to life. தந்தையின் அன்பு இறந்து போன மகனுக்கு வாழ்வளிக்கிறது. ஆகவே தந்தை சொல்லுவார் மூத்த மகனிடம், மகனே, உன் சகோதரன் இறந்து போயிருந்தான், இதோ மீண்டும் உயிர் பெற்று வந்திருக்கிறான். அவனை வரவேற்பதும் மகிழ்ச்சியாக இருப்பதும் நம்முடைய கடமை என்று தந்தை அவனுக்கு எடுத்துரைப்பார். ஆனால் அவனோ முறுக்கிக்கிட்டு நிற்பான். நான் இத்தனை நாள் உனக்கு கீழ்ப்படிஞ்சு வேலை செஞ்சேன், உன்னுடைய கட்டளைகளை மீறியது கிடையாது, என்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து விருந்துண்ட ஒரு நோஞ்சாங்கண்ணுக்குட்டியை கூட நீ கொடுக்கல. ஆனால் விலை மாதரோடு சொத்தெல்லாம் அழித்துவிட்டு திரும்பி வந்த
உன் மகன் அப்படின்னு சொல்லுவான். தான் தம்பின்னு சொல்கிறதுக்கு அவனுக்கு பிடித்தமில்லை. உன் மகன் வந்ததும் கொளுத்த கன்றை அடித்திருக்கிறாயே, என்ன நியாயம், நான் வீட்டுக்குள்ளே வரமாட்டேன் என்று வீட்டுக்கு வெளியே நிற்பான். மறுபடியும் வீதிக்கு வழிந்தது அன்பு. ஏற்கனவே ஒரு முறை ஊதாரி மைந்தனை வரவேற்க தந்தை வீதிக்கு வந்தார். இப்பொழுது முறுக்கிக்கிட்டு இருக்கிற மூத்த மகனை வரவேற்க வீதிக்கு வருகிறார். ஆக ஊதாரி மைந்தனுடைய ஓமை ஒரு நல்ல இறைவனுடைய இரக்கத்தை காட்டுகின்ற ஓமை. When we confess our sins, God casts them into the deepest ocean, gone forever. Then God places a sign out there that says no fishing. அவர் என்ன செய்கிறாராம், நமது பாவங்களை அறிக்கையிடும் போது கடவுள் அவற்றை என்றும் அழியும்படி ஆழ்கடலில் அமுக்கி விடுகிறார். அங்கு மீன் பிடிக்க தடை என்ற அறிவிப்பையும் வைக்கிறார். நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்ற கடவுள், மறக்கின்ற கடவுள், அதை ஒரு பொருட்டாக நினைக்காமல் இருக்கின்ற தன்மை, குற்றம் தனை நாடாது குணம் தனை நாடுகின்ற கடவுள். ஆகவே இந்த கூதாரி பிள்ளையின் உமையிலே there are three phases in the story of the prodigal son. We can identify ourselves with 1, going away, 2, coming to reason and process of conversion, 3, the return. ஊதாரி மைந்தன் கதை 3 நிலைகளை கொண்டது. நம்மை இவ்வாறு தொடர்புபடுத்தி கொள்ளலாம். 1, பிரிந்து செல்லுதல், இறைவனுடைய அன்பிலிருந்து பிரிந்து செல்லுதல். 2, அறிவு தெளிந்து மனம் மாறும் நிலை. அறிவு தெளிந்தது, ஐயோ என் தந்தையின் வீட்டில் எத்தனை பேர் நன்றாக உணவு அருந்தி மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், நான் இங்கே இவ்வளவு துன்பப்படுகிறேனே என்று அறிவு தெளிந்து என்ன சொல்கிறான், இன்றே என் தந்தையிடம் திரும்பி செல்வேன். டுடே, நவ், இப்பொழுது, ரைட் அபவுட். அதுதான் மனம் மாறுகின்ற நிலை, திரும்பி வருதல். The father does what the priest does in the sacrament of reconciliation. He welcomes his son back, he forgives, he has shoes put on his bare feet, a sign that his son is no longer someone's slave. ஒப்புரவு அருட்சாதனத்தில் குரு செய்வதை தந்தை செய்கிறார். 1, தன் மகனை மீளவும் வரவேற்கிறார், மன்னிக்கிறார். அவனது வெறுங்காலில் காலணிகள் அணிவிக்கப்படுகின்றன. அவரது மகன் மேற்கொண்டு அடிமை அல்ல என்பதன் அடையாளம். நாய்க்குட்டி கூட அவனை வரவேற்கும். ஐயோ, இத்தனை நாள் எங்கே போயிருந்தாய் எனது நாய் பாசத்தோடு அவனை வரவேற்பதை பாருங்கள். 3, he reconciles him to the family. He puts a ring on his finger, a symbol of his total reunion with his family. The father celebrates his son's safe return home with a banquet. We are invited for the Eucharistic celebration. குடும்பத்துடன் அவனை சமரசப்படுத்துகிறார், அவனது விரலில் மோதிரம் போடுகிறார், குடும்பத்துடன் சேருவதன் அறிகுறி. 4, தன் மகன் நலமாக விரும்பியதை விருந்துடன் கொண்டாடுகிறார் தந்தை. நாம் திருவிருந்து பந்திக்கு அழைக்கப்படுகிறோம். To err is human, to forgive is divine. தவறுவது மனித இயல்பு, மன்னித்தல் தெய்வீகம். Your eyes are only too open to what is around you, but look within, see yourself. There you will find things that are much more shameful. உன்னையே உனக்குள் பார்த்தால் மிக்க கேவலமானவற்றை காண்பாய். வருந்தி வருபவருக்கு வானகத் தந்தையின் இதய வாசல் எப்போதும் திறந்தே கிடக்கிறது. ஸ்பானிஷ் நாட்டு கதை ஒன்று. ஒரு வீட்டில் ஒரு மகன் ஓடி போய்விட்டான் வீட்டை விட்டு. தந்தை அவனை தேடுகிறார், எங்கேயும் கிடைக்கவில்லை. கடைசியில் தினசரி பேப்பரில் ஒரு விளம்பரம் கொடுக்கிறார். மகனே, இந்த விளம்பரத்தை நீ கண்டாயானால் செய்தித்தாள் அலுவலகத்துக்கு முன் வந்து நில், உன்னை நான் அங்கிருந்து அழைத்து வருவேன் என்று ஒரு விளம்பரம் கொடுத்திருந்தார். குறிப்பிட்ட நாள் அங்கு அந்த நேரத்தில் போய் பார்த்த பொழுது 800க்கும் அதிகமான
ஓடிப்போன பிள்ளைகள் அங்கு காத்து கொண்டிருந்தார்களாம். 800க்கும் அதிகமாக. எத்தனை பிள்ளைகள் வீட்டை விட்டு ஓடிப்போய் தந்தையின் மன்னிப்புக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். திரும்பி போனால் தந்தை என்னை ஏற்றுக்கொள்வாரா, மன்னித்து என்னை மறுபடியும் குடும்பத்துடன் சேர்த்து கொள்வாரா என்று ஏங்குகிற பிள்ளைகள் உண்டு. நம்முடைய அருமையான இதய ஆண்டவர் ஜெபத்தில், ஆண்டவரே, நீர் விசுவாசத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல, உம்மை விட்டு பிரிந்து போன பிள்ளைகளுக்கும் தேவரீர் ராஜாவாய் இருப்பீராக. அருமையான ஜெபம், பிறருக்கும் ஜெபிக்கின்ற ஜெபம். எத்தனை பேர்! ஆகவே அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது ஆண்டவரிடம் திரும்பி வருதல் வேண்டும். அதுதான் வருந்தி வருபவருக்கு வானகத் தந்தையின் இதய வாசல் எப்போதும் திறந்தே கிடக்கிறது. ஜெபிப்போம். Father, I have sinned against heaven and against you. Have mercy on me. தந்தையே, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன், என் மேல் இரக்கமாயிரும். எல்லாம் வல்லவரே, நல்லவரே, போற்றுகிறோம், புகழுகிறோம், நன்றி கூறுகின்றோம், ஆராதிக்கின்றோம். உம்மிடம் திரும்பி வர வேண்டிய உத்வேகத்தை தந்தரிடும், மனத்தெளிவையும் மனத்துணிவையும் தந்து அவர்களை உம்பால் ஈர்த்தருளும். ஏற்று வர மருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென், ஆமென். நற்கருணை மாலை. இது இயேசுவின் உடல், இது இயேசுவின் ரத்தம், இது இயேசுவின் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை. இது இயேசுவின் ரத்தம் என்பதால் என்னில் சோர்வில்லை. இது இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை. இவை இயேசுவின் உதடும் நாவும் என்பதால் என் பேச்சில் பொய் இல்லை. இவை இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் குழப்பத்தில் மகிழ்வடைகின்றேன். இவை இயேசுவின் கால்கள் என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கின்றேன். இது இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களில் தெளிவுள்ளது. இது இயேசுவின் நூல் மனம் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை. இது இயேசுவின் அடிமனம் என்பதால் என் குறைகள் எல்லாம் குணமடைகின்றன. இது இயேசுவின் இயல் என்பதால் நான் ஆவியினால் இயக்கப்படுகின்றேன். ஆமென். Let us pray. May your divine sacrament, O Lord, which we have received, fill the inner depths of our heart, and by its working mightily within us, make us partakers of His grace. We ask this through Christ our Lord. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா, உமக்கு நன்றி. இயேசுவின் மதுரமான திரையுதயமே, மரியாயின் மாஸ்டர் திரையுதயமே, புனித சூசேப்பரே, எங்கள் பெயர் கொண்ட சகல புனிதர்களே, இயேசு மரி சூசை, எங்கள் எல்லோருக்காகவும் என்னாலும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. தந்தை, மகன், தூயாவின் பேராலே இயேசுக்கே புகழ். Good evening and God bless all of you.